அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான கிரக மாற்றம். அதாவது நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வராரு. கடகராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுவாருன்னு ஜோதிடத்துல சொல்வாங்க. அதனால உங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்ய போறாருன்னு இப்ப நாம விரிவா பார்ப்போம். 10ஆம் இடத்துல சூரியன் வர்றதால உத்தியோகத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வேலையில இருந்த மந்த நிலை மாறி ஒரு புது வேகம் உங்ககிட்ட பிறக்கும். மேலதிகாரிகள் உங்களோட திறமைய பாராட்டுவாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருந்த காரியங்கள் இப்போ வேகமா முடியும். உங்களோட கௌரவம் மற்றும் அந்தஸ்து சமூகத்துல ஒரு படி உயரும்னு சொல்லலாம். உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுனால மனசு ரொம்பவே நிம்மதியா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சாதகமா அமைய போகுது. நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். குறிப்பா சொந்த தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா இப்போ அதுக்கு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் விலகி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்க போகுது. சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைச்சு அதன் மூலமா உங்க வேலைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. புதுசா நகை வாங்குறது அல்லது வீட்டுக்கு தேவையான மின்னணு பொருட்களை வாங்குறதுக்கு இது சரியான நேரம். வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சு உங்க உழைப்புக்கு ஏத்த ஒரு நல்ல பெயர் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி சரியா வந்து சேரும். அதனால பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும். வண்டி வாகனத்தை மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான யோகம் கூடி வந்திருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் 10ல இருக்கிறதுனால நிர்வாக திறமை பளிச்சிடும். இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. அரசாங்க தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வம் கோவிலுக்கு போய் வர்றதுக்கு திட்டமிடுவீங்க. பேச்சுல ஒரு அதிகார தோரணை தானாவே வந்துடும். அதனால காரியங்களை சுலபமா முடிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப காரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க.
வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் இப்போ சந்தோஷமா நடக்கிறதுக்கு வழி பிறக்கும். குழந்தைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு திருப்புமுனையா அமையும்னு சொல்லலாம். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்க இது சரியான நேரம். வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும், சேமிப்பும் உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு புற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் உறுதியா கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பை வாங்கி வேலையை முடிக்க பாருங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பெயர்ச்சியால அமையும். மேலதிகாரிகளோட செல்லப்பிள்ளையா நீங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம், ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் 10ஆம் இடத்துல வர்றதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மந்த நிலை இப்ப மறைஞ்சிடும். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் இளநீர் எடுத்துக்கிறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க உதவும். பித்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம இருக்க உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது. முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவுக்கேத்த செலவுகளும் வரிசையா வந்து நிற்கும். ஆனா எதையும் சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்க மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்பளமும் உயரும். அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சூழல் உருவாகும். உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு பெரிய மைல்கல்லா அமையும்னு சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜ்லயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் மெடல்களும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவியை அல்லது பொறுப்பை தேடி தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது கௌரவங்கள் கிடைச்சு பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். இந்த சூரிய பெயர்ச்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மன அமைதியை தரும். முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்க. அது உங்க கர்ம வினைகளை குறைக்கும். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அம்மன் கோவிலுக்கு போய் லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கௌரவமான காலமாவே அமைய போகுது. நீங்க எதை தொட்டாலும் அதுல உங்களோட முத்திரை இருக்கும். அதனால தயங்காம காரியத்துல இறங்குங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசியை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.